பிரியமானவர்களே, குட்டி பிள்ளையிலேருந்து பெரியாள்கள் வரைக்கும் கதை கதை கேட்குறதுக்கு பிடிக்காதவன்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கதை சொன்னால் ரொம்ப பிடிக்கும். கதை குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஆசைப்படுவாங்க கதை சொல்கிறது, கதை கேட்குறதுக்கு. இப்போது இந்த வீடியோவில் கீழே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கதை இந்த வீடியோவில் கீழே நான் போட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் அதை பாருங்கள். ஒரு அருமையான ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். இந்த சேனல், இது ஒரு கிறிஸ்தவ சேனல், மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற நேமில் யூடியூப் சேனல். இதில் நாள்தோறும் தேவனுடைய சத்தியம் வருகிறது. இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் வளமாய் மாற்றும், வெளிச்சமாய் மாற்றும், சமாதானத்தை கொண்டு வரும். விசுவாசத்தில் வளர்வீர்கள். ஒவ்வொரு நாளும் தவறாதபடிக்கு இந்த வீடியோ ஒரு இலவச சேனல் தான். இதுக்கு நான் எந்த பைசாவும் நான் வாங்குறதில்ல. கம்யூனிட்டியில் சேருங்கன்றதுக்காகலாம் மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. இது ஒரு இலவச சேனல். கமெண்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க லிங்க்கில் இயேசு சொன்ன கதையை பாருங்கள். நாள்தோறும் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள். தேவ ராஜ்யம் கட்டப்படுவதாக. காட் பிளஸ் யூ. மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை வரவேற்பதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இது கிறிஸ்துவனுடைய தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற ஒரு வீடியோ. இது ஒரு சேனல். இது இலவசமானது, முற்றிலும் இலவசமானது. இதில் நான் காணிக்கையோ இல்லை நீங்கள் கம்யூனிட்டியில் சேருங்கன்றதுக்கு நான் மாதாந்திர பைசாவோ கட்டணமோ எதுவும் கிடையாது. தைரியமாக நீங்கள் இதில் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்கன்னா, பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்து என்னன்றதை தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போல்லாம் நிறையா சேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க யூடியூப்லேருந்து. இது கடவுளுடைய காரியம்ன்றதுனால பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அது ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல. நீங்கள் இப்போ பண்ணுங்கள். சரி, இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை என்னென்னா, இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். யார் சொன்னதுன்னா நான் இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு கதை சொல்கிறார். ஒரு கதைன்னா ஒரு உவமை, அது கதையாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு வீட்டு எஜமானனுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த வீட்டு எஜமானனுக்கு கீழே நிறையா செல்வம் இருக்கும், தோட்டம் இருக்கும், துறவு இருக்கும், வேலை இருக்கும். அதுக்கு நிறையா வேலைக்காரங்க வைப்பாங்க இல்லைங்களா? அப்படியாக இந்த ஒரு திராட்சை தோட்டத்தினுடைய எஜமானன் ஒருவன் அவனுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக ஜனங்களே அனுப்புகிறான். அப்போ போய் கூப்பிட்றான், எங்கள் தோட்டத்தில் வேலை செய்வாங்கன்னா 3ஆம் மணி நேரத்தில் நிறைய பேர் போகிறாங்க. 3ஆம் மணி நேரம்ன்றது யூதருடைய காலத்தின்படி 3ஆவது மணி நேரம். அது இப்போ எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, எத்தனாவது மணி நேரம்னு சொல்லிட்டு. அதிகாலை நேரமாக தான் இருக்கும். அப்போ 3ஆம் மணி வேலையில் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க போகிறாங்க. அடுத்து பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவர் வெளியே பார்க்கும்போது 9ஆம் மணி வேலையில் கூட நிறையா பேர் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் கூப்பிட்றாரு, 9ஆம் மணி வேலையிலையும் போய் வாங்கப்பா, என் தோட்டத்தில் போய் வேலை செஞ்சுக்கிங்க, கூலி வாங்கிக்கிங்க அப்படின்றாரு. அந்த 3ஆம் மணி வேலையில் வேலை செய்ய போகிறதுக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு வேலை செய்யுங்க, உங்களுக்கு நான் ஒரு பைசா, அதாவது அந்த காலத்தில் ஒரு நாணயம் ஒன்று, நான் உங்களுக்கு 1 தாரேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த காலத்து பணத்தில் ஒரு பணம். 9ஆவது மணி வேலையில் போகிறாங்க. பிறகு பார்த்தா ஒரு 11ஆவது மணி வேலை வருது. அப்போ பார்த்தா அப்பையும் நிறையா பேர் அரட்டை அடிச்சுக்கிட்டு சும்மா வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஏன்பா பகல் முழுக்க நீங்கள் இப்படியா வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நீங்கள் போய் என்னோட அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு யாருமே வேலை தரலை அப்படின்றாங்க. தேடினா தானே கிடைக்கும். அப்போ இவர் சொல்கிறாரு, சரி என் வயலில் போய் வேலை செய்யுங்க, கூலி வாங்கிடுவீங்க. சரின்னு இவங்களும் போகிறாங்க. இவங்கெல்லாம் போகிறாங்க. 3ஆவது மணி நேரத்தில் வந்த கூலி ஆள்கள், 6ஆவது மணி வேலையில் வந்தவங்க, 11ஆவது மணி வேலையில் வந்தவங்க, இவங்கெல்லாம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
சாயந்தரமா இந்த எஜமானன் வந்து எல்லாருக்கும் கூலி கொடுக்கறதுக்காக 11ஆம் மணி வேலையில் வந்து அவனை கூப்பிட்டு இந்தாப்பான்னு ஒரு பணத்தை கொடுக்குறாரு. உடனே அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது அந்த 3ஆவது மணியில் வந்தாங்கல்ல, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எப்பா 11 மணிக்கு வந்தவனுக்கே ஆண்டவர் ஒரு பணம் கொடுத்துட்டாரு, அப்போது ஒரு பணம் கொடுத்துட்டாரு, அப்போ நமக்கு இன்னும் அதிகமாக தருவார் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க அவருக்கும் அதே பணம் தான் கொடுத்தாரு. உடனே இவங்க கேட்குறாங்க, ஆமாம் என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அவங்க வந்து இப்போ அதாவது பாதி வெயிலெல்லாம் கடந்து அவங்க வந்தாங்க. நாங்கள் உஷ்ணத்தையும் பகலில் உள்ள வெயிலையும் அந்த உஷ்ணத்தினுடைய வேதனையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை செஞ்சோம். இவங்கெல்லாம் என்னென்னா அசால்ட்டாக வந்து வெயில் இல்லாத நேரம் வந்தாங்க, வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பணம் எங்களுக்கு ஒரு பணமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த எஜமானன் என்ன சொல்கிறாரு, சிநேகிதனே, என்னோட பணத்தை நான் கொடுக்கறதுக்கு நீ ஏன் கருமையா இருக்க? உனக்கு நான் ஒரு பணம் தர்றேன்னு சொன்னேன்ல, அதை நான் குறைக்கல. உனக்கு சொன்னபடி நான் ஒரு பணம் கொடுத்துட்டேன். அதை மாதிரி பிந்தி வந்தவங்களுக்கு நான் ஒரு பணம் கொடுக்கறது அது என்னோட இஷ்டம். அதையேப்பா நீ தடுக்கிறேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இது எதை குறிக்கிறது என்றால் பரலோக ராஜ்யத்திற்காய் வேலை செய்பவர்கள். எஜமானன் யாரு? நம் தேவன். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்காய் பெரிய ஊழியம் பண்ணவங்க, சின்ன ஊழியம் பண்ணவங்க இல்ல. அவங்க ஊழியத்துக்கு வந்து 50 வருஷம் ஆச்சுப்பா, இவங்க ஊழியத்துக்கு வந்து 5 மாசம் தான் ஆச்சுப்பா, இல்ல, அதெல்லாம் கணக்கு கிடையாது. பிரியமானவர்களே, உண்மையாய் கர்த்தருக்கென்று ஏதாவது ஒரு சிறிய ஊழியத்தை செய்பவர்கள் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இது அழகா சொல்றார், வீட்டு எஜமானனுக்கு ஒப்பா இருக்கிறார். பரலோகத்தை அப்படி கம்பேர் பண்றார். பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்த உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன். ஏதாவது ஒன்றுக்கு இயேசுவுக்காக நீங்கள் செய்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சின்ன ஊழியம். நான்லாம் ஊழியம் செய்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லைப்பா. இல்லை, கர்த்தர் நல்லவர்னு சொன்னாலே நீங்கள் தகுதி தான். இயேசுவின் நாமத்தை, இயேசு நமக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனுஷங்களுடைய பாவங்களை சுமப்பதற்காக வந்தார். அவர் நமக்காக மரித்தார். இதோ அவருடைய பாவங்கள், அவருடைய இரத்தத்தினால நம் பாவங்கள் கழுவப்படுகிறது. இப்பொழுதும் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் அவரை குறித்து நாம் பேசுகிற சத்தியம் இல்லை, உங்களுக்கு தேவன் செய்த சாட்சி, இதை நீங்கள் சொல்லும்போது இதுவே ஒரு குட்டி குட்டி ஊழியம்தான். ஹல்லேலூயா. அதனால பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் ரொம்ப நாள் அதெல்லாம் இல்லை. உண்மையாய் ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு பையன் வந்து பின்னால் ஒரு திருடன் வந்துக்கிட்டே இருந்தானா. இந்த அம்மா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு திருடன் பின்னாலே வர்றானா. இவங்களை அடித்து எப்படினாலும் இவங்க பையில் இருக்க பணத்தை எடுத்துடணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வயசான அம்மா தனியான ரோட்டில் போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ காலடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னால் ஒரு வாலிப பையன், அதுதான் அந்த திருடன். உடனே திரும்பின உடனே அவங்க டக்குன்னு சொன்னாங்களாம், இயேசு உன்னை நேசிக்கிறாருப்பா அப்படின்னாங்களாம். அடுத்த கணம் அவன் பொத்துன்னு விழுந்தான். ஒன்று இந்த இயேசு யாருடா நம்மளை நேசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த அம்மாட்ட போய் நம்ம திருட நினச்சோமேன்னு சொல்லி அன்றைக்கு அவன் மனது மாறினான். எப்படின்னா, அவன் கீழே விழுந்தோடனே அந்த அம்மா எந்திரிச்சு போய் அவனுக்கு அந்த கவலைப்படாதப்பா, ஆண்டவர் உனக்கு இருக்கிறாரு, நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லி ஆண்டவரை குறித்து ஏதோ ஒரு நிமிடம் அவங்க பேசியிருக்காங்க. அவன் வாழ்க்கையே மாறியது. இதுதான் பிரியமானவர்களே ஊழியம். இப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாக தேவன் முந்தினோராய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப பின்னால் இருக்கேன், எல்லாரும் முன்னாடி ஊழியம் பண்றாங்க இல்ல, முந்தினோராய் மாறுவார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை இது நிச்சயமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். God bless you.